ஸோ ஸ்பார்க்ஸ் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேட்டலைட் ரேசிங் டீம் ஆஃப் Yamaha. நாங்கள் we participate in the Indian National Racing Championship. We are 12-time national champions, team championship and rider championships also, and manufacturer championships also. நாங்கள் வந்து இது வரைக்கும் ரேஸ் பண்ண எல்லா பைக்ஸ் Yamaha மட்டும்தான். Yamaha தவிர்த்து வேறு எந்த பைக்ஸுமே நாங்கள் ரேஸ் பண்ணதே கிடையாது. And currently we are using the Yamaha R15 version 3, version 4 and the R3. And எங்களோட எல்லா சாம்பியன்ஷிப்ஸுமே Yamaha பைக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். YBX R15 version 1, R15 version 2, R15 version 3. And this year we are going to use the R15 version 4. Sparks Racing is from 2010. We have got more than 20 champions, national champions. As riders are in the team level OT championship win பண்ணி போயிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா 20 riders which have 17 boys and 3 girls. Correct? Yes, 17 boys and 4 girls here. We have done championships with Sparks Racing. இது எங்களோட ஒரு சின்ன ஒரு brief introduction about us. எதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷனை ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த என்டையர் செஷன் வந்து எங்களோட ரேசிங் ஜேர்னி என்ன இருந்திருக்கோ அதுதான் நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். தி வே திஸ் ப்ரெசன்டேஷன் வாஸ் ப்ரிப்பேர்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேசிங். மீ ஃப்ரம் 2008 ஐ பீன் இன்டு ப்ரொஃபஷனல் மோட்டர் ஸ்போர்ட்ஸ், பைக்ஸ் அண்ட் கார்ஸ். ராஜேஷ் ஹஸ் பீன் இன்டு மோட்டர் சைக்கிள் ரேசிங் ஃபார் 2005-06லேருந்து. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் அந்த ஜேர்னியை உங்களுக்கு கொடுப்போம். எதுக்காக Yamaha இன்னைக்கு வந்து உங்களை இந்த கால் ஆஃப் ப்ளூ ட்ராக் டே ஈவெண்ட் அவங்க ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க? You should not say. வேற யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரீசன், ஒரு நல்ல மிஷினரி உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அந்த மிஷினரியோட பொட்டன்ஷியலை நீங்க எங்க பார்க்க முடியும்? ஒன்லி ஆன் தி ட்ராக். எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் இந்த என்டையர் இனிஷியேட்டிவ். Yamahaவோட டிஎன்ஏ சொல்லுவாங்க தெரியுமா? ரேசிங் தான் Yamahaவோட டிஎன்ஏ. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க போறோம் அதுதான் நம்மளோட இன்னைக்கு இந்த ஜேர்னி. ஃபர்ஸ்ட் திங், ஆல்வேஸ் என்னோட செஷன்ல ஐ ஹேவ் அ கோல்டன் ரூல், எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். சம்திங் கால்ட் ரெட் ஃபிளாக். ஒரு ரெட் ஃபிளாக் உங்களுக்கு ஷோ பண்றோம். மார்ஷல்ஸ் இருப்பாங்க உள்ள, Yamaha மார்ஷல்ஸ் இருப்பாங்க உள்ள ட்ராக்ல. ரெட் ஃபிளாக் காட்டினா காஷன், ஏதோ டேஞ்சர், நீங்க ஸ்லோ டவுன் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட்ல மார்ஷல் ரைடர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. அவங்களே அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வந்துருவீங்க. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல். ரெட் ஃபிளாக் யூ ஹாவ் டு ஃபாலோ. ரெட் ஃபிளாக் வயலேட் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த பர்டிகுலர் பர்சன் இன்னைக்கு ட்ராக் டே ஓகே, பட் யூஸ்வலாக ஒரு ஈவெண்ட்ல ரெட் ஃபிளாக் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா they will be disqualified from that event. ஏன்னா it is something very serious. செகண்ட், யாருமே வந்து ஹெல்மெட்ல இருந்து கேமரா மவுண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நோ கேமராஸ் டு பி மவுண்டட் ஆன் எனி ஹெல்மெட். பைக்ல ஓகே, ஹெல்மெட்ல கிடையாது, சேஃப் கிடையாது. ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பண்ணாத அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? சொல்லுங்க. கரெக்டா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணும். இன்னைக்கு we will not race, we will have a track day event. ரிலாக்ஸ்டா அந்த ஃபீல் என்னன்றது நமக்கு கிடைக்கும். ஏன் இந்த டாபிக் நான் போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஓகே, we will not race against anybody. ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேர் வந்திருப்போம். I will not try to overtake him, he will not try to overtake me. No racing. Martial riders க்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஓட்டணும். We will not race against the martial riders. Martial riders உங்களை கைட் பண்றதுக்காக இருக்காங்க.
அவங்க அவங்க பாடி ஸ்டைல் எப்படி இருக்குன்றத பாருங்க. என்ன லைன்ஸ் எடுக்கிறாங்க, ட்ராக்ல எந்த இடத்துல இருக்காங்கன்றதெல்லாம் பாருங்க. எங்க பிரேக் பண்றாங்க, எங்க ஆக்சிடென்ட் கொடுக்குறாங்க, அதை பாருங்க. அவங்க கூட போய் ரேஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் நோ. ஓகே. அதுக்கப்புறம் நல்ல வீலிங்லாம் ஏற்படுறீங்க. ஸ்டாப்பிங் யாருன்னா யாரும் எந்த ஸ்டெப்பும் பண்ண மாட்டீங்களா? ரெண்டு பேரும் உங்களை சொல்றாங்க. இன்னைக்கு நோ ஸ்டன்ஸ் ஆன் த ரேஸ். நோ ஸ்டன்ஸ். எதுக்காக அப்படின்னா ஃபார் அவர் சேஃப்டி. நம்ம சேஃப்டியும் ரொம்ப முக்கியம், நம்ம கூட இருக்கிறவங்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸ் co-riders இருக்காங்களா, அவங்களோட சேஃப்டியும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி வில் நாட் டூ எனி ஸ்டன்ஸ், வி வில் நாட் ரேஸ் அகேன்ஸ்ட் எனிபடி, வி வில் நாட் ஓவர்டேக், வி வில் நாட் ஓவர்டேக் த மார்ஷல் ரைடர் ஆல்சோ. ஓகே, டீல். One more thing which you should not do on the racetrack is you stop at any point and do a wrong direction. No, you will never do it. Flow of the track is there, you will flow the track. Flow as per it, whatever it is. Follow the martial rider. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம். எங்கே நிற்க மாட்டோம், நியூ டர்ன்லாம் போட்டு ராங் டைரக்ஷன்லாம் வரக்கூடாது. பிட்லேன் எக்ஸிட்ல கூட போயிட்டு ராங் டைரக்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. நோ. தள்ளிட்டோம்னா வரலாம், அதை கேட்டு தான் தள்ளிட்டு வரணும். சேஃப்டி. வாட் டு டூ? ரொம்ப ஹாட்டாக இருக்கு, தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். டீஹைட்ரேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டைம் லெதர்ஸ் போடுவீங்க, ஹெல்மெட் போடுவீங்க, பூட்ஸ் க்ளவுஸ்லாம் போடுவீங்க. ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிரும், பாடியில் வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிடுங்க. எம்டி ஸ்டமக்கில் ஓட்டாதீங்க. ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஃபெயிண்ட் ஆகிட்டீங்கன்னா யூ வில் ட்ராப் த பைக் டவுன். தேர் மஸ்ட் பி எனர்ஜி இன்சைட். அதுக்காக நம்ம போயிட்டு ஒரு 2 பொங்கல் அந்த மாதிரி இல்லை. கீப் யுவர் டயட் லைஃப். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். எதுக்காக எம்மா வந்து இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்களோ at the same time Yamaha வந்து goal or main objective is to keep you guys safe. FMSA என்னன்னு யாருக்கா தெரியுமா? Yes. FMSA என்னன்னு யாருக்கா தெரியுமா? Okay. Correct. BCCI எவ்வளவு தெரியும்? BCCI சும்மா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. கிரிக்கெட்டுக்கு எப்படி பிசிசிஐ வந்து ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஆர் போர்டு இருக்கும். எனி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இன் இந்தியா எஃப்எம்எஸ்சிஐ தான் இஸ் த கண்ட்ரோலிங் போர்டு. எஃப்எம்எஸ்சிஐயும் வந்து வேர்ல்டு லெவலில் நடக்கிற ரேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஎம் சொல்லுவாங்க, பைக்குக்கு. காருக்கு எஃப்ஐஏ சொல்லுவாங்க. எஃப்ஐஎம் ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன ஹெல்மெட் இருக்கணும், என்ன லெதர்ஸ் குவாலிட்டி இருக்கணுமோ அதே குவாலிட்டி ஆஃப் ஹெல்மெட், லெதர்ஸ் அண்ட் பூட்ஸ் அண்ட் க்ளவுஸ் ஆர் பீன் கிவன் டு யூ பை Yamaha from today, by today. இன்னைக்கு தராங்க. These are the same quality of helmet, leathers, boots and gloves that national championship எங்களோட ரைடர்ஸ் ஓட்டுறாங்க தெரியுமா? சேம் they use. அந்த FMSA ஸ்டாண்டர்ட்ஸ் என்னோ அது எல்லாமே இந்த லெதர் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதோட திக்னஸ், எங்கே எவ்வளோ பேடிங் இருக்கணும், எங்கே ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கணும், எங்கே எக்ஸ்ட்ரா லெதர் இருக்கணும், அந்த ஜிப்போட குவாலிட்டி எப்படி இருக்கணும், அந்த ஜிப்போட திக்னஸ் என்ன இருக்கணும், ஸ்லைடர்ஸ், நீ ஸ்லைடர்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து FMSA ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஸோ சேஃப்டி ஆஃப் யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். தட் இஸ் வை அவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்து நீங்கள் அந்த ட்ராக்ல ஓட்டினீங்கனாலுமே வந்து சேஃபாக ஓட்டணுன்றதுக்காக இந்த கியர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ பேருக்கு டபுள் டி லாக் ஹெல்மெட் பார்த்துருக்கீங்க? டி லிங்க் ஹெல்மெட் யூஸ்வலாக நம்ம வந்து இந்தியாவில்
ஆர் வேர்ல்டில் எங்கே போனீங்கன்னாலுமே வந்து ஒரு ஈஸியாக ஒரு லாக் இருக்கும், அது ஹெல்த்னா போதும் போலீஸ்க்காக நம்ம ஹெல்மெட் போடணும். நோ, இதுக்கப்புறம் இந்த செஷனுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் நீங்கள் ஒரு ஹெல்மெட் மாட்டும் போது அது என்னோட சேஃப்டிக்காக நீங்கள் மாட்டாதீங்க. ஹெல்மெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லெட்ஸ் ரேஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ அ ரேசிங் இவெண்ட் ஆர் எதாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் இன் சேஃப்டி. குட் குவாலிட்டி ஹெல்மெட்ஸ் லைக் திஸ், குட் குவாலிட்டி லெதர்ஸ், பூட்ஸ் அண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணலாம். சேஃபாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் டபுள் டீல் ஆஃப் ஹெல்மெட். கொஞ்சம் கீழே இருக்கேன் தெரியல. இந்த டிசைன் இதுதான், இந்த ரெண்டு டீலிங் லாக் இருக்கா, இதுதான் இந்த ஹெல்மெட். எதுக்காக இந்த ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட் வந்து when you put the strap on and buckle பண்ணிட்டீங்க அப்படின்னா, in case there is a crash, the helmet will not come out easily. Near to not coming out. Yes, instances இருக்கு, ஹெல்மெட் வெளியில வந்து இன்ஜரிஸ் ஆயிருக்கு, ஃபேட்டலிட்டி ஆயிருக்கு, பட் happens due to wrong sizes of helmet. So always choose the correct size. ஒரு ஹெல்மெட் வாங்கும்போது நம்ம க்ரௌன் தான், இது க்ரௌன்னு சொல்லுவோம், இங்கேருந்து உங்கள் ஃபுல் ஃபோர் ஹெட்டை மெஷர் பண்ணணும் இங்கே இருக்கும். அந்த சைஸில் தான் நீங்கள் ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை போடும்போது ஹெல்மெட் ரொம்ப டைட்டாகவும் உள்ளே போகக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வெளில வரக்கூடாது. உங்கள் சின்ன வந்து இப்படி போயிடணும், அந்த பேடிங் தள்ளிடும். அந்த பேடிங் தான் வந்து ஹெல்மெட்டோட ஃபிட்மெண்ட்டே. ஸோ ஆல்வேஸ் சூஸ் த கரெக்ட் சைஸ் ஆஃப் ஹெல்மெட். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹேப்பன்ஸ், ட்ராக் பண்ணிட்டோம், ஹெல்மெட், லெதர்ஸ், பூட்டு, க்ளவ்லாம் பார்த்துட்டோம். நம்ம R15 வெர்ஷன் 3 இருக்குது, எப்போ போய் ஓட்டுவோம். இந்த ஒரு ஆள் கிளாஸ் எடுத்து நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக சண்டே எக்ஸைட்டட், எஸ், அட்ரினல் வந்து ரொம்ப பம்ப்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம சேஃப்டி கேர்ஸ் ஒழுங்காக போட மாட்டோம். விச் வி ஷுட் டேக் டைம், காம் டவுன். ட்ராக் இங்கே தான் இருக்குது, டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஹெல்மெட், லெதர்ஸ், பூட்ஸ், க்ளவுஸ் போடலாம், போய் ஓட்டலாம். உங்களுக்கு ரைடு இல்லாமல் கிடையவே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் எவ்ரிபடி என்ன பண்ணுவாங்கன்னா, லெதர்ஸை போட்டுருவாங்க, பூட்டு க்ளவுலாம் மாட்டு அப்படி போவாங்க, ஹெல்மெட்டை மாட்ட மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஹெல்மெட்டை மாட்டாமல் என்ன வர அப்படின்வாங்க. கரெக்டாக ஹெல்மெட் இப்படி போடுறது, லாக்கை போடும்போது க்ளவ் கையில் இருக்கும், லாக்கை போட முடியாது. அப்படியே இப்படி சுற்றி வச்சுட்டு போகலாம். ரோட்லேயே ஓட்டியிருக்கோம், ட்ராக்ல ஓட்டினா என்ன ஆகுது, யார் வரா, நடுவில் யாரும் வருவாங்களா என்ன, டிராஃபிக் போலீஸ் இல்லை, சிக்னல் இல்லை, ஓட்டிக்கலாம். நோ, கீழே விழுந்தீங்கன்னா ஹெல்மெட் வந்துடும். ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு யூ வேர் அ ரைடிங் கியர்? ஃபஸ்ட்டு நார்மலாக ட்ரௌசர் போடுற மாதிரி லெதரை மாட்டிக்கோங்க, ஹாஃப்வே த்ரூ லெதரை வச்சுக்கோங்க. அந்த கையெல்லாம் தொங்கட்டும், போட வேண்டாம். ஜிப் பண்ணிக்கோங்க, இட் வில் ஹோல்ட் ஆன், இடுப்பில் ஹோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் பூட்டை போடுங்க. பூட்டை போட்டதுக்கப்புறம் கையை பாதி உள்ள விடுங்க, ஃபுல்லாக உள்ள விடாதீங்க, ரெண்டு பக்கமும் பாதி உள்ள விடுங்க. யாராவது இருப்பாங்க, லைட்டாக ஒரு இல்லைட்டாங்கன்னா லெதர் வந்து உட்காந்துரும். ஜிப் அப், ஜிப், கையில் ஜிப் பண்ணிக்கோங்க, ஹெல்மெட்டை போடுங்க, லாக் பண்ணுங்க. லாக் பண்ண சொல்லி தருவாங்க, டீச்சர் லாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸ். சேம் திங், when you are removing, remove the gloves first. ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுங்க, அன்சிப் பண்ணிக்கோங்க, take it out. Safety is very important. What is the golden rule for today? Red flag. Exactly. இந்த பேட்ச்ல இருந்து ரைடர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யாராவது வந்து ரெட் ஃபிளாக் கேட்கல, என்கிட்ட வந்து ரேஸ் ஓட்டினாங்க, என்னையே வந்து உள்ள குத்துறாங்க,
யாருமே தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. என்ஜாய் த டே. அதுதான் நம்ம வந்திருக்கோம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? வி வாண்ட் டு கம்யூனிகேட் டு யூ. உங்களை கத்தி கூப்பிட முடியாது. பைக்ஸ் பைக்ஸ் ரெவாயிட்டு இருக்காங்க, சத்தத்தில் உங்களுக்கு ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, ஒன்றும் கேட்காது. வி நீட் டு கம்யூனிகேட் டு யூ. ஸோ ஃபிளாக்ஸ் கலர்ஸ் ரெட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு டேமேஜ், ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. ஆல் திஸ் வில் பி இன் யுவர் ஒரு புக் ஆண்ட்லெட் கொடுத்துருக்கேன்ல. ஆல் திஸ் பிபிடி இஸ் தேர் ஆன் தட் ஆண்ட்லெட். ஸோ யூ கேன், நான் என்ன சொல்கிறேன்றதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கொரலேட் பண்ணலாம். ப்ராபப்ளி நான் செஷனில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன். தட் இஸ் ஐ வில் கோ த்ரூ டாபிக் டு டாபிக், பட் என்னோட கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்கும். ரெட் ஃபிளாக் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். yellow flag at the same time is also important. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் a danger situation, பட் ஏதோ ஆயிருக்கு, we need to warn you. yellow flags காட்டுவோம், கேர்ஃபுல்லாக இருங்க. கீப் ரைடிங், பேஸை ஸ்லோ பண்ணுங்க, பட் அவேராக இருங்க, ஏதோ இருக்கு. செக்கர்ட் ஃபிளாக், இந்த ஒயிட் அண்ட் பிளாக் செக்கர்ட்ல இருக்கு அப்படின்னா உங்கள் செஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் தென் ஒரு பிளாக் ஃபிளாகை போட்டு ஒரு நம்பர், ஒரு காம்படிஷன் நம்பர் அப்படி காட்டினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யார் பைக் ரேஸ் ஓட்டினாலுமே தேவையில்லாத காம்படிஷன் நம்பர். இப்போ ஸ்பாட்ஸ் பைக் ரேசிங் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து அந்த காம்படிஷன் நம்பர் ஆஸ் பர் மேண்டேட் இருக்கும். இவ்வளோ சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த ஃபாண்ட்டில் இருக்கணும்னு இருக்கும். ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்கும், சைட்ஸில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நம்ம என்ன காம்படிஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட்டாக எல்லாரும் சூஸ் பண்ணுற காம்படிஷன் நம்பர் என்ன தெரியுமா? 46. கரெக்டா? இல்லையா? சூப்பர். ஸோ யூஸ்வலி we will know our competition number. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு பிளாக் ஃபிளாக் போட்டு என்னோட காம்படிஷன் நம்பரை காட்டினாங்க அப்படின்னா ஐ will been excluded from the race. நான் இமீடியட்டாக உள்ளே வரணும். இந்த ரேஸ் நாட் ஈவெண்ட் உள்ளே வந்துடணும். Very important to know these flags. மற்ற flags just go through it. பேசிக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மார்ஷல் போஸ்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஐ வில் பி கமிங் டு ஒன் டாபிக் இட் தி எண்ட். அப்போ இந்த மார்ஷல் போஸ்ட் என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட் லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரேசிங் லைன்ன்றது ரேஸ் ட்ராக் இருக்கும், சப்போர்ட் லைன் தான் பிட் லைன். அந்த பிட் லைனில் சில ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல் பக்கத்தில் போகும்போது என்ன ஸ்பீடில் போகணும்? 10, 20, 30, 40? ஆப்ஷன் கரெக்டாக சொல்லுங்க. 10. ஆப்ஷன் ஏ 10 சூஸ் பண்ணிடலாமா? கம்யூனிட்டி லாக் கரோ. அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் 20. எதுக்காக இந்த பிட் லைனில் வந்து இந்த ஸ்பீட் லிமிட் வச்சிருக்கு அப்படின்னா, பிட் லைன் என்ட்ரு ஆவீங்க, அந்த என்டையர் பிட் லைனில் இந்த 60 km/h மேலே நீங்கள் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அதர் டீம்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம க்ரூ அங்கே இருக்கும். 60ன்றது ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்பீட் பைக் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு. இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ஏன் அந்த 60க்கு டிரைவ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா, இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் R&Dனால அதை வந்து பண்ணியிருக்காங்க. சில ட்ராக்ல 80 இருக்கும், சில ரொம்ப டைட்டான ட்ராக்ஸில் வந்து 40லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆவரேஜாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட் லைன் லிமிட் வந்து 60 தான். அண்ட் பிட் லைனோட எக்ஸிட்டில் அந்த 60 பார் பண்ணி போட்டிருப்பாங்க. தென் யூ ஹேவ் த லைசன்ஸ் டு ஓப்பன் கார். பிரேக் வேலை செய்யாது, ஃப்ரண்ட் பிரேக் வீட்டில் ஓட்டிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் பிரேக் பேடு தேர்ந்து போயிருக்கோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், பேக் பிரேக் தான் இருக்கல, ஓட்டிக்கலாம். கரெக்ட். இன்ஜின் ஆயில் லெவலுக்கு நம்ம செக்கே பண்ண மாட்டோம். அப்புறம் வால்வுலேருந்து நாய்ஸ் வரும், டோர் ஸ்லாப் ஆகும். மெக்கானிக் கிட்ட போனால் 25,000 ரூபாய் அப்படின்வாங்க. ஐயோ அப்படின்வோம். பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
எஸ்பெஷலி ரேஸ் ட்ராக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை நம்ம எடுத்துட்டு வரும்போது we must ensure it is at its best of the best levels. ஏன்னா நீங்கள் இங்கே ஆப்டிமம்ல ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக 20-30 km/h நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு சிட்டி ரைடிங் ஸ்பீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 km/h இல்லை 15 km/h அவங்க ஆவரேஜ் வரும். டிராஃபிக்கில் ஓட்டி அது இதுன்னு ஓட்டுறதுக்கு உங்கள் ஆவரேஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நீங்கள் உங்கள் ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஐ ஷோ யூ ஒன் வீடியோ ஆன் ஹவு தட் பைக் வில் ஹவு தி Yamaha R15 வில் ஃப்ளை அரவுண்ட் திஸ் ரேஸ் ட்ராக். ஒரு 16-year-old கை பிரிச்சுப்பான் அந்த வண்டியை. அந்த வண்டியோட ஆப்டிமம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பைக் ஹேஸ் டு பி மெயின்டைன். ரொம்ப க்ளீனாக பார்க்க வேண்டிய ஒரு சேஃப்டி ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டில் ஓப்பன் பண்ணுறோம், கையை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக த்ராட்டில் ஷட் ஆகும். R15 comes with throttle body, so it has a reverse cable also. அந்த கேபிள் அதை புல் பண்ணோம், அது ஒர்க் ஆகுதா கரெக்டாக நம்ம பார்க்கணும். இல்லாட்டி அது ஸ்டக்காகி அங்கேயே நிற்கும். இப்போ ஒரு கார்டனுக்குள்ளே போயிட்டு இருப்போம், த்ராட்டில் செக் பண்ண போவோம், த்ராட்டில் செக் ஆகாது, வண்டி ரெவ் ஆகிட்டு இருக்கும், கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ண முடியாது. யூ மேக் a mistake, go out or you fall down. You have to maintain your bike regularly. அதில் ரொம்ப க்ரூஷியலாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது த்ராட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதான்றது பார்த்து. நம்ம கை வச்சு க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, ஓப்பன் பண்ணி விட்டா போய் க்ளோஸ் ஆகும். செகண்ட், இந்த ஒரு டாபிக் கம்மிங் அபவுட் இந்தியன்ஸ்க்கு வந்து 2 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆஸ் நானும் இந்தியன் தான், ஒரு 2 ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு இருக்கு. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நானும் உங்களோட ஃப்ரெண்டு. ஓகே, ஒரு 10 வருஷம் பழக்கம். 3 பேரும் ட்ராக்ல ஓட்டுறோம். உங்களுக்கு ஒரு 2 பேருக்கு முன்னாடி நான் இருக்கேன். நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட என் கை உடஞ்சிச்சு, என் கை உடஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு வருவீங்களாங்க? ஃப்ரெண்டுன்ற மகி அடுத்த ரவுண்ட்ல பாக்குறேன்டா அப்படின்ட்டு போயிடுவேன். What he said was exactly correct. We will not do anything today. அதுக்கு தான் Yamaha trained marshals இருக்காங்க. அந்த marshals they will come and take care of them. Medics are there. ஏன்னா it's human Indian tendency basically. யாருக்காவது அடிபட்டுச்சா போய் ஹெல்ப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, யாராலும் மனசில் உங்களுக்கு. ஆனால் படுத்து விடுவாங்க, தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டோம், இவங்கிட்ட சண்டை போடுவோம். ஹேப்பன்ஸ், கரெக்ட்? தட் வி வில் அவாய்ட். செகண்ட், இந்தியன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டயரை பார்ப்போம். மெக்கானிக் சொல்லுவோம் டயர் போயிடுச்சு அப்படின்னு. என் டயர் ஹெட்டே தெரியல, 10 வருஷமா நான் வச்சுருக்கேன், எனக்கு தெரியாத என் டயர் அப்படின்னு. கரெக்ட்? டயர் ஹேஸ் அ லைஃப். அது இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கணும், ஆர் இவ்வளோ வருஷத்தில் மாற்றணும், டெஃபினட்டாக மாற்றணும். யூ ஹேவ் டு கோ ஃபார் த லேட்டஸ்ட் பேட்ச் ஆஃப் டயர். ஓகே, யூ ஹேவ் டு கோ ஃபார் த லேட்டஸ்ட் பேட்ச் ஆஃப் டயர். டயர் தேய்ந்த மாதிரியே இருக்காது, இப்போ டயர் ஹார்டாக இருக்கும். நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஒர்க்கே பண்ணாது, ஒர்க் பண்ணாது. கார்னரில் கிரிப் ஆகாது, யூ வில் லூஸ் கிரிப். ஸோ இதுதான் வந்து டயர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்க. டயர் ப்ரெஷர் அண்ட் எவ்ரிதிங். பைக்ஸ் ஓவரால் மெயின்டைன் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். when you are exiting the pit lane, இப்போ நீங்கள் பிட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிட் லைன் எக்ஸிட் பண்ணுற வரைக்கும் there will be a white line towards the corner of first corner. அந்த ஒயிட் லைனை கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பைக் இருக்க பாருங்களேன், இட்ஸ் இன் த ராங் பொசிஷன். The bike has cut the pit line, white line. It's a safety line. Track line வந்துட்டு இருப்பாங்க பேஸ்ல, நம்ம கட் பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும்? ஒரு ஹைவேல கட் பண்ணி போனா அப்படியே என்ன ஆகுது? எக்ஸாக்ட்லி. இந்த கைட்லைன்ஸ் ஒயிட் லைன் நீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், இங்க என்ன ஒயிட் லைன் தெரியும், உங்க கூடயே ஒரு ஒயிட் லைன் ஒரு பாயிண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி எண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க தாக்கணுமே தவிர்த்து இவ்வளோ கட் த ஒயிட் லைன். ஓகே,
வெரி இம்பார்ட்டன்ட். மோகன் பாபு ஒயிட் லைன் சொல்லி கூட அவருக்கு. மோகன் ஒயிட் லைன் சொல்லி கொடுத்தா அவருக்கு. ஒயிட் லைன். Mohan is a national champion. He won with an R15 version 3. Correct? 2019, 2020. So, Yamaha bikes from 2009-10 have dominated the racetrack in Indian scenario, especially in the stock 165cc category. There has been no champion apart from a Yamaha bike till date in 2023. Last year championship இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மேனுஃபேக்சருமே வந்து ஸ்டாக் 165cc கேட்டகரி சாம்பியன்ஷிப் வின் பண்ணதே கிடையாது. I will come to riding position towards the end of the session. I will ask a champion rider to come and I'll ask them to sit on the vehicle, show cornering, இது எல்லாமே I will ask them to show. I will skip that for now. Rajesh, you are playing that? Rajesh? Rajesh sir? I think you can watch. This is around the Madras racetrack. Same Yamaha R15. The sixth gear is going to overtake a slower bike. The guy riding the bike is 16 years old. He's coming to the last ride. இங்கே பார்த்துருப்பீங்க ட்ராக் வரும்போது கார்னரை ஃபோர்த் கியர் ஃப்ளாட் அவுட் 105 km பைக்கை ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கியர் ஆர்க்ஸ் தாண்டி ஃப்ளாட் அவுட் போவாங்க அந்த கார்னருக்குள்ள. மோகனுக்கு அந்த வீடியோ காட்டாதீங்க. மோகன் straight like that. If they start going into the corner now. 5, 4. Bike straight பண்ணா 5th போடுவாங்க. Gears and speed புரியுதா உங்களுக்கு? டாப் ஸ்பீடு 143 டாப் ஸ்பீட் of the R15. So flags இது இருக்கா காட்டுங்க. இந்த நாய்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது சொன்னா கேட்குமா? அதுதான் flags. And that is how an R15 version 3 is ridden around the racetrack in Indian National Racing Championship. I need one Rajasthan. Let it go. Stay away from the bike. எவ்வளோக்கு கை பாடிக்குள்ளே வருதோ அவ்வளோக்கு கை ரிலேட்டட் இன்ஜரிஸ் ஆவாங்க. கையை ஊன பார்க்காதுங்க. நேச்சுரலாக கை போகும். ரோல் பண்ணும். கையை அப்படி போய் வச்சிங்கன்னா காலர் பண்ண ஃபஸ்ட்டு உடைய சோல்வே டிஸ்லோகேட் ஆகும். ரோல் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது எவ்வளோ பாடிக்குள்ளே போக முடியுமோ பாடிக்குள்ளே போயிடலாம். ஓகே,
அந்த மார்ஷல் போஸ்ட் உங்களுக்கு காட்டணும். ஆஃப்டர் அ கிளாஸ் யூ கெட் அப், ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு கோ டு த நியரஸ்ட் மார்ஷல் போஸ்ட். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஹெல்மெட்டை கழட்டணும். ஏன்னா செஷன் லைவாக இருக்கு, பசங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. they might come and crash into you. நம்ம சேஃப்டி இஸ் ஆஃப்டர் த கிராஷ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எனி ஹெல்ப் யூ வாண்ட் ஆஸ்க் இமீடியட்லி. தயங்காதீங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம், நான் பார்த்துக்கிறேன். நோ, we are not trained, but the Yamaha marshals who are going to take care of us are trained marshals. The medics are trained. Doctors are not normal doctors. They are specialized in motorsports. They know how to remove helmet. Okay? So today's agenda, casual auto, have fun. You will not race against anybody. Okay? No wrong directions, no cameras on the helmet. You will not race against your friends, the instructor, ahead of you. Okay? Any doubts?